நேற்று இரவு 11 மணிக்கெல்லாம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னாடி, அதாவது ஏர்போர்ட் பின்னால் 19 வயது முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு பெண் அவருடைய நண்பரோடு வந்து காரில் இருக்கும்போது 3 பேர் வந்திருக்கிறாங்க. 3 பேருக்கு போதையிலே வந்திருக்கிறாங்க. கத்தியால் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. அது பிறகு அந்த கூட இருந்த ஆண் நண்பரை தலையில் அடித்து அவரை காயப்படுத்தி மயக்கணில் போட்டுட்டு 3 பேர் அந்த பெண்ணை இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பெண் சொல்வதற்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டு. நாங்களாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம், நாகரிகமான நகரம் கோயம்புத்தூர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது, மனம் பதபத வைக்கிறது. இதற்கு யார் காரணம்? இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இது பெண்களுக்காக எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்கிற ஒரு பாலியல் மாடல் ஆட்சின்னு தான் சொல்றோம்.